உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டாக்டர் வந்துட்டு போனா எல்லாமே சரியாயிரும் நினைச்சேன். ஆனா டாக்டர் டிப்ரெஷன்னு சொன்னத ராகினியத்தை எப்படியெல்லாம் மாத்தி பேசினாங்கன்னு பாத்தியா? நான் கவனிச்சேன் இந்திரா. ராகினி சித்தியும் சரி, கதிரும் சரி, எல்லாரும் வேணுமே பண்ற மாதிரி தெரியுது. அதுல சந்தேகமே இல்ல கௌதம். அவங்க ரெண்டு பேருமே எல்லாமே வேணும் தான் பண்றாங்க. அத்தை கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி அக்காவை பைத்தியக்காரின்னு நம்ப வைக்கணும். பாவம் கௌதம் அக்கா. இந்திரா, அழாத இந்திரா. இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க. சொல்லு, அப்பவும் இப்படி நடக்குது, என்ன பண்றது? இப்படி அழுதா சரியாயிடுமா? இல்ல கௌதம், காவியா அக்கா நிலைமைய யோசிச்சு பாரு. அக்காக்கு குழந்தை உயிரோட இருக்குன்னு நல்லா தெரியுது. அத ஒரு அம்மாவா ஃபீல் பண்ணி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது அது உண்மைன்னு கூட தெரியாம எல்லாரும் அவளை பைத்தியம்னு கதை கட்டுறாங்க. குழந்தைய பத்தின உண்மை தெரிஞ்சும் நாம எதுவும் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். என்னால எதையுமே சரி பண்ண முடியலையே கௌதம். இந்திரா, இப்ப நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறதால எதுவுமே நடக்க போறது இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல குழந்தைய கண்டுபிடிக்கலாம் இந்திரா. அதுக்கப்புறம் காவி அண்ணியோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும் இந்திரா. கொஞ்சம் அழாத ப்ளீஸ். எங்க போய் கண்டுபிடிப்ப கௌதம்? நம்ம எங்க போய் கண்டுபிடிப்போம்? இவங்க தான் தப்பு பண்ணவங்க நமக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே. அந்த ஜேபி பாட்டுக்கு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான். எல்லாமே முடிஞ்சு குழந்தைய கொண்டு வரதுக்குள்ள இங்க அக்கா முழு பைத்தியம் ஆயிருவா போல. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல கௌதம். இங்க பாரு இந்திரா, சொன்னா கேளு, அழாத ப்ளீஸ். இப்ப நீ இந்த மாதிரி ஆத்திரப்பட்டு வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. நான் இருக்கேன்ல. கொஞ்சம் அமைதியா இரு இந்திரா, எல்லாமே சரியாயிடும். நான் சொல்றேன்ல, ப்ளீஸ். சாரி கௌதம், என்னால அக்காவை எல்லாரும் அவமானப்படுத்துறத சுத்தமா தாங்கிக்கவே முடியல. உண்மையையும் ஓப்பனா சொல்ல முடியல. அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. என்ன லூசு மாதிரி என்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. அக்கா பாவம் கௌதம். சரி, புரியுது. வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலாம், கவுன்சிலிங் கொடுக்கலாம், எல்லாமே சரியாயிடும். நாம குழந்தைய மும்முரமா தேடி கண்டுபிடிச்சு உங்க அக்கா கையில கொடுத்தா போதும். சரியா? ஆமால, ஆமா. அக்காவுக்கு குழந்தை தான் இப்ப மருந்து. ஆமா இந்திரா, நீ இந்த மாதிரி அழுதுட்டு இருந்தா நடக்காது. எப்பவும் போல நீ தைரியமா சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். அப்பதான் நடக்கும். சரியா? நீ என் கூட இருக்கல்ல, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் இதுல இருந்து அக்காவை வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் கௌதம். அழாத இந்திரா. அது மட்டும் இல்ல, நாமன்னு சொல்லு. எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா செய்ய போறோம். சரியா? அழாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். சரி, நான் அழ மாட்டேன். ம் ம் ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.